Dear students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 6th standard chapter 1 ஹிந்தி சப்ஜெக்ட். அதுல புக் பேக் எக்ஸசைஸ். போன வீடியோல பாதி எக்ஸசைஸ் பார்த்தாச்சு. ரிமைனிங் பார்ட்டை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. ஒரு 2 லைன் கொடுத்திருக்கு. ஜக்மக் சட்டா நிராலி பக் பக் சஹர் ரஹி ஹை. நேத்து அந்த போயம்ல பார்த்திருந்தோம். பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே இயற்கை அழகால நிறைஞ்சிருந்துச்சு. அது அந்த இயற்கை அழகு ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லயுமே அது பரவி கடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். பக் பக் அப்படின்னா எவ்ரி ஸ்டெப், அதாவது ஹர் பக் ஹர் கதம் அப்படின்னு அர்த்தம். எவ்ரி அப்படிங்கிற மீனிங். ஹர் அப்படின்னா என்னது? எவ்ரி. சோ இதை யூஸ் பண்ணி இந்த ஃபைவ் வேர்ட்ஸ்க்கும் என்ன செய்யணும்? இதே மாதிரி கொண்டு வரணும். அதாவது ஹர் கர் கர் அப்படிங்கும் போது பிரத்யேக் கர் ஒவ்வொரு வீடும், பால் பால் ஏக் பால், அதாவது பால் அப்படின்னா முடி, ஓகேவா? ஏக் பால். சான்ஸ் சான்ஸ்னா மூச்சு, ஹர் சான்ஸ் ஒவ்வொருத்தருடைய மூச்சும். தேஷ் தேஷ் தேஷ்னு 2 டைம்ஸ் கொடுத்திருக்கு. அத என்ன செய்யணும்? பிரத்யேக் தேஷ். கர் என்ன பார்த்தோம்? பிரத்யேக் கர் பார்த்தோம். அதே மாதிரி பால்க்கு ஏக் பால் அப்படின்னு பார்த்தோம். சான்ஸ்க்கு ஹர் சான்ஸ். தேஷுக்குமே என்னதான்? பிரத்யேக் தேஷ் ஒவ்வொரு நாடும். பர்வத் பர்வத்னா மவுண்டைன். இந்த பர்வத்துக்கு பர்யாயவாச்சி சப்த கேட்பாங்க. அதனால நீங்க நல்லா படிச்சுட்டு போயிருங்க. பர்யாயவாச்சி சப்த ஸ்கூல்ல எழுதி போட்டாலும் அதையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பர்யாயவாச்சி சப்தம் அப்படியே தான் வரப்போகுது. எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. பர்வதுக்கு ஹர் பர்வத். பர்வத்னா நான் என்ன சொன்னேன்? மவுண்டெயின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வஹ் யுத்த பூமி மேரி வஹ் புத்த பூமி மேரி. யுத்த புத்த கொடுத்திருக்காங்களா? அதுல என்ன சேர்த்து எழுதியிருக்காங்க? பூமி அப்படிங்கறத சேர்த்து எழுதியிருக்காங்க. இதே போல இங்க உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம என்ன செய்யணும்? பூமிங்கிறத சேர்த்து எழுதணும். நான் என்னெல்லாம் எழுதியிருக்கேன்னா, தப்ப பூமி, தேவ் பூமி, பாரத் பூமி, ரங் பூமி, கர்ம பூமி, ஜன்ம பூமி. இது போல உங்களுக்கு என்ன இங்க எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை என்ன செஞ்சுக்கலாம்? எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜகுகோ தயா சிக்காயி ஜகுகோ தியா திகாயா. இந்த உலகத்துக்கு இரக்கம்னா என்ன அப்படிங்கிறத கௌதம புத்தர் கத்து கொடுத்தாரு. அதே போல இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு நல்ல வழிகளை காமிச்சார். சோ தயா தியா ரெண்டுமே ஒரே லெட்டருடைய வேற வேற மாத்திரா இல்லையா? இந்த த ஈ மாத்திரா போட்டு தியா அப்படின்னு ஆயிருச்சு. சோ இதுல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் இதுதான். இது போல நீங்க என்ன செய்யணும்? வேர்ட்ஸ் மேக் பண்ணணும். அவங்க இன்னொரு வேர்டும் கொடுத்துட்டாங்க. கடா கடி கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இதே போல லெட்டர் மாறணும். லெட்டர் அதே இருக்கணும், மாத்திரா மாறணும். சாந்து சந்தா, தான் தின், ராத் தார், ரவி வீர். சோ நீங்க இது போல வேற எதுவும் இருந்ததுன்னா எழுதி எனக்கு என்ன செய்யுங்க? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட். இது என்ன செஞ்சிருக்காங்க? ஒரே ஒரு சிங்கிள் லெட்டர் மட்டும் தான் என்ன செஞ்சிருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவுமே கொஸ்டின்ல கேட்க சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் நேத்தே சொல்லி கொடுத்துட்டேன். சரி, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கா? இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சப்த ஜால், அதாவது இதுல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்கும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு க்ளூ கூட கொடுத்துட்டாங்க. என்ன க்ளூ? அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை அவங்களே ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சோ ஃபைண்ட் அவுட் பண்றது ரொம்ப ஈஸி. ஷெஹனாயி எழுதிட்டு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எப்படி இருக்கும்னு நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? பாத்துக்கலாம். செஹனாயி, பான்சுரி, சங்கு, நாதஸ்வரம், நாதஸ்வரம் வரைக்கும் போடணும். நாதஸ்வரம், சீங்கி, பீன்,
அல்கோஜா. ஓகேவா? நெக்ஸ்ட் பங்கோரா, பீன், அல்கோஜா. ஓகேவா? சோ 8 மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு. அதோட பிக்சர்ஸும் இங்க இருக்கு. சோ லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஷார்தக் சப்த. ஷார்தக் சப்தன்னா இங்க வந்து ஜம்பிள் லெட்டர்ஸ் கொடுத்திருப்பாங்க. நம்ம அரேஞ்ச் பண்ணி என்ன செய்யணும்? மீனிங்ஃபுல் வேர்ட்ஸை வந்து கொண்டு வரணும். சோ இங்க ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களே வந்து பினிஷ் பண்ணிருக்காங்க. மகா சாகர். மகா சாகர் அதாவது ஓஷன், பெருங்கடல், ஓஷன். மகா சாகர். ஹிமாலய. நெக்ஸ்ட் கங்கா. இதுல என்னன்னா இங்க கொடுத்திருக்கிற லெட்டரே நம்ம அப்படியே போட முடியாது. இதுக்கு மாத்திரா போட்டு எழுதினா மட்டும்தான் அந்த வேர்டு வந்து என்ன ஆகும்? மீனிங்ஃபுல் வேர்டா மாறும். சோ மாத்திரா கொடுத்துதான் எழுதியிருக்கு. கங்கா, பீத்தர், கோயல், பவன். பவனுக்கு மாத்திரா தேவையில்லை. லெட்டர்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மகாசாகர், செகண்ட் ஒன் ஹிமாலய, தேர்டு கங்கா, ஃபோர்த்து பீத்தர், ஃபிஃப்த்து கோயல், சிக்ஸ்த்து பவன். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இவங்களா கொடுக்கல. ஏற்கனவே போயம்ல நீங்க லேர்ன் பண்ண நியூ வேர்ட்ஸ் தான் இதெல்லாம். சோ லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து என்ன மாதிரி வேணாலும் ஜம்பிள் லெட்டர்ஸ் வரலாம், மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வரலாம், ரீஅரேஞ்ச் லெட்டர்ஸ் வரலாம். ஓகேவா? சோ நீங்க ஒரு கொஸ்டினை பாத்தீங்கன்னா அது எப்படிலாம் அவங்க கேட்பாங்கங்கிற லெவலுக்கு நீங்க என்ன செஞ்சுக்கணும்? லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கடுத்து வந்தே மாதரம் அப்படிங்கிற பாட்டு. அந்த வந்தே மாதரம் பாட்டு வந்து எழுதினவர் வந்து பக்கிம் சந்திர சட்டோபாத்யாய். இது வந்து ஒரு மோட்டிவேஷனல் சாங். இந்த சாங்குடைய மீனிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சாங்கும் ஜனகணமன, அதாவது நம்மளுடைய நேஷனல் அந்தம், தேசிய கீதம் இருக்குல்ல, அதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரே மீனிங் இருக்கக்கூடிய சாங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த வந்தே மாதரம் பாட்டுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? மீனிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான் இது. அதுக்கப்புறம் ஒரு லிங்க் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து அந்த நேஷனல் சாங் உடைய மீனிங்கோட வரும். நீங்க போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் QR கோட் கொடுத்து அதுக்கும் சம்பந்தமான எஸ்ஏஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதையும் நீங்க போய் பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு இது புஷ்பகி அபிலாஷ் அப்படிங்கிற போயம் மட்டும் இங்க கீழே எக்ஸாம்பிளுக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ரீடிங்காக. புஷ்பகி அபிலாஷா. அபிலாஷா அப்படிங்கிறது ஆசை. யாருடைய ஆசையை பத்தி இங்க சொல்லியிருக்காங்கன்னா பூக்களுடைய ஆசையை பத்தி சொல்லியிருக்காங்க. இந்த பூக்கள் வந்து என்ன நினைக்குது அப்படின்னா, இது எழுதினவர் மாக்கன்லால் சத்துர்வேதி. இந்த பூக்கள் என்ன நினைக்குதுன்னா, தேவி, அதாவது தேவர்கள் தேவிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த தேவிகளுடைய தலையில அலங்காரமா இருக்கணும்னு சொல்லி இந்த பூக்கள் விரும்பல. அதுக்கப்புறம் மணமாலை, அதாவது மணமக்கள் மணமாலை போட்டுக்குவாங்கல்ல கல்யாணத்துல, அந்த மாலையுடைய பூக்களாவும் இருக்க விரும்பல. பெரிய பெரிய ராஜாக்கள் இறக்கும் போது அந்த பூ மாலையை வந்து போட்டிருப்பாங்க டெட் பாடியில, அதுக்கும் போகணும்னு இந்த பூக்கள் ஆசைப்படல. அதே மாதிரி தேவர்களுடைய தலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி, பூஜைக்கு அது இருக்கணும்னு சொல்லியும் இந்த பூக்கள் ஆசைப்படல. சரி, இந்த பூக்கள் எங்க போகணும்னு ஆசைப்படுது அப்படின்னா, தோட்டக்காரன்ட்ட சொல்லுது, என்ன நீங்க வந்து செடியில இருந்து என்ன எடுத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யுங்க, வீரர்களுடைய, அதாவது நாட்டுக்காக, தாய் நாட்டுக்காக போராடக்கூடிய வீரர்களுடைய காலடியில நாங்க போய் என்ன செய்யறோம்? விழுறோம். அதுதான் எங்களுடைய ஆசை. முஜே தோடு தேனா வன்மாலி உஸ் பதுமே தேனா தும் ஃபேக். யாருடைய பாதையில நீங்க எங்களை தூக்கி வீசணும்? மாத்ரு பூமி பர் சீஸ் சடானே ஜிஸ் பது ஜாவே வீர் அனேக். வீரர்கள் நடந்து வரக்கூடிய அந்த பாதையில நீங்க தூக்கி வீசுங்க, அவங்க கால் அடியில நாங்க போய் கிடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பூக்கள் விரும்புறதாக மாக்கன்லால் சத்துர்வேதி வந்து எழுதியிருக்காரு. இது எக்ஸாம்பிளுக்கு ஒரு போயம் கொடுத்திருக்காங்க. இது போல மிச்சம் 3 போயம் அந்த QR கோடு
நீங்க அதை ஸ்கேன் பண்ணி போனீங்கன்னா போய் பார்க்கலாம். சரியா? புக் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்பவே நல்லா இருக்கு. வேற எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நெக்ஸ்ட் சாப்டர் நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.